நம்ம கலாச்சாரத்துலங்க இயற்கை இருக்கிற இடத்துல தான் இறைவனையே வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், முருகன் கோயில்கள், சபரிமலை, வெள்ளியங்கிரி மலை, திருவண்ணாமலை, திருப்பதி, இப்படி பல முக்கியமான வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம காடுகள் வழியா மலையேறித்தான் போக முடியும். ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு மலை கோயிலுக்கு போவாங்க. சாமி கும்பிட போறோங்கிறத தாண்டி காடுகள் வழியா போகும்போதும் மலையேறும் போதும் அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மருத்துவ குணம் வாய்ந்த அங்க ஓடுற அந்த ஆற்று நீரை நம்ம பருக முடியும். நம்மளோட 5 புலன்களுமே அந்த காட்டோட தன்மையையும் மலையோட தன்மையையும் அப்படியே உள்வாங்கிக்கும். இயற்கையை உணர்ந்து அதன் பிறகுதான் இறைவனையே பார்க்க போக முடியும். இதைத்தாங்க ஜப்பான்ல ஃபாரஸ்ட் பாத்திங்னு சொல்றாங்க. அது நகர வாழ்க்கையினால் அதிகரிக்கும் மன அழுத்தத்துக்கும் சோர்வுக்கும் மருந்தா ஃபாரஸ்ட் பாத்திங் செய்யுங்கன்னு மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க. இந்த பழக்கம் நம்ம நரம்பியல் மண்டலத்தையே சீரமைக்கும்னு சொல்றாங்க. இப்போ என்ன, மலை கோயிலுக்கு போக சொல்றீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. நடந்து மலையேறி போற மாதிரி முடிஞ்சா கண்டிப்பா போங்க. இல்லைனா காடறிதல் அப்படின்னு ஒரு செயல்பாடு இருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஊர்ல இருக்கிற காடுகளுக்குள்ள இயற்கை ஆர்வலர்கள் துணையோடு போய் அந்த காட்டை உணர்ந்து உள்வாங்கிட்டு வாங்க. பல இயற்கை ஆர்வலர்கள் இருக்காங்க. நம்ம தமிழக அரசாங்கம் கூட ட்ரெக் தமிழ்நாடுங்கிற ஒரு இனிஷியேட்டிவை நடத்திட்டு வர்றாங்க. அது மூலமாகவும் நீங்கள் ட்ரெக் போகலாம். நாங்கள் சிட்டியில் தான் இருக்கோம், பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியும் உங்கள் பகுதியில் மரங்கள் சூழ்ந்த இடத்துல ஒரு 15-20 நிமிஷமாவது அமைதியாக உட்காந்து உங்கள் 5 புலன்கள் மூலமாக இயற்கையை அப்படியே உள்வாங்குங்க. தியானம் பண்ண மாதிரி இருக்குங்க. வாழ்க்கையே அழகாக மாறிடும்.